அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோங்க. இப்ப இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அடுத்து இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல நான் எதை பத்தி பேச போறேன், எந்த விஷயத்தை பத்தி அனலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2025ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸும் எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆச்சு, எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகல, எந்த ரவுண்டில் ஃபில் ஆச்சு, எவ்வளோ சதவீதம் ஃபில் ஆச்சுங்கிற ஏ டு இசட் அனாலிசிஸ் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருடங்களா பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ +2 படிக்கிற மாணவர்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்தாச்சு. ஸோ அடுத்து கவுன்சிலிங் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. அப்போ ஒவ்வொரு கல்லூரியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் பார்ப்போம். இதை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம காலேஜஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகள் பற்றி தான் பார்க்க போறேன். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் வந்திருக்குங்க. ஸோ இந்த 60க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களை ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ இதை நான் பகுதியாக கொடுக்க போகிறேன். ஸோ இதில் இப்போ பார்ட் 1ல நான் ஒரு 20 கல்லூரிகள் பற்றின தகவல்கள் எடுக்க போகிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியை பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ், இந்த கல்லூரியில் எத்தனை சீட்டு, எந்த ரவுண்டில் எவ்வளோ ஃபில் ஆச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற தகவல்கள் தான் பார்க்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் இதில் இது இங்கே நான் கொடுத்துருக்க ஆர்டருங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்லாம் இல்லைங்க. இந்த கல்லூரியோட கோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு பொறியியல் கல்லூரியும் கவுன்சிலிங்ல கலந்துக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இதான் காலேஜ் கோடும்பாங்க. ஸோ அந்த காலேஜ் கோடோட அசெண்டிங் ஆர்டரை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னன்னா நான் போட்டிருக்கிறது தான் ஆர்டர் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து சார்பாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரை அந்த கோடை வச்சு தான் நான் கல்லூரிகளை வச்சிருக்கேன். இதில் எந்த தரவரிசையும் கிடையாது. இதில் நான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் பற்றின எல்லா தகவல்களையுமே சொல்ல போறேன். இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2005. இந்த கல்லூரியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜிசிடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 அரசு பொறியியல் கல்லூரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கல்லூரியானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அதுபோக இது அரசு பொறியியல் கல்லூரிங்கிற கேட்டகரியில் வர்றாங்க. அதுபோக முக்கியமாக அட்டானமஸ் கல்லூரியும் கூட. ஸோ இந்த கல்லூரியானது 1945வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில் 10 கோர்ஸ் இவங்க நடத்துகிறாங்க. ஸோ இந்த 10 கோர்ஸ்க்கும் சேர்த்து இவங்க ஜென்ரல் அகாடமிக், அதாவது இங்கே நான் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ஜென்ரல் கவுன்சிலிங்கோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கான டேட்டாஸையும் நான் எடுக்கலைங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் சொல்லுவாங்க, அந்த அகாடமிக் கவுன்சிலிங்கோட டேட்டாஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ மொத்தம் 707 சீட்டு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. அதை அவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா, ஒகேஷனல் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு மொத்தம் 692 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு ஜென்ரல் அகாடமிக்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு கிடைச்சதுங்க. இந்த 692 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 618 சீட்டுங்கிறது நம்மளுக்கு நிரம்பிடுச்சு. அதாவது இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89.3% இடங்கள், கிட்டத்தட்ட 90% இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிரம்பிடுச்சு. ரெண்டாவது ரவுண்ட்ல மிச்சம் இருக்கக்கூடிய 74 சீட்டு நிரம்பிடுச்சு. ஒரு 10% சீட்டு நிரம்பிடுச்சு. இப்போ முதல் 2 ரவுண்ட்லயே பாருங்க 692 சீட்டுக்கு 692 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா இருக்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்து ரெண்டாவதா பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா 2006. இப்பயுமே நான் சொல்றேன், இது ஆர்டர் கிடையாதுங்க. இது ஜஸ்ட் கல்லூரியோட அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் கல்லூரி, இது செகண்ட் கல்லூரிலாம் எதுவும் கிடையாதுங்க. அடுத்து ரெண்டாவதா நான் சொல்லக்கூடிய கல்லூரி பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்க. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சில துறைகள் எய்டடாகவும் சில துறைகள் செல்ஃப் ஃபைனான்சிங்காகவும் இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அட்டானமஸ் கல்லூரியும் 1951வது வருடம் நம்மளுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கல்லூரியில மொத்தம் 24 டிபார்ட்மெண்ட் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வச்சு அதிகப்படியான டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாகவும் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இல்லை மொத்தம்
ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 954 சீட் ஒதுக்குனாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஒகேஷனல் கவுன்சிலிங்லாம் போக 936 சீட் வந்து இவங்களுக்கு கிடைச்சதுங்க. 936 சீட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 859 சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து நிரம்பிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட இவங்களோட 92% சீட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 92% சீட்ஸ்ங்கிறது நிரம்பிடுச்சுங்க. அடுத்து 2வது ரவுண்ட்ல வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 72 சீட்டு நிரம்பியிருக்கு. ஸோ அதில் ஒரு 8% சீட் நிரம்பிடுச்சு. தேர்ட் ரவுண்டில் ஒரு 5 சீட்டு. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 936 சீட்டு நிரம்பி கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 100% இடங்களும் நம்மளுக்கு வந்து நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வதா நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சிஐடி கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி. 1956வது வருஷம் ஆரம்பிச்ச கல்லூரி. மொத்தம் 14 டிபார்ட்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. 586 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கி அதில் வந்து ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 575 சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 543 சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அது எவ்வளோ சதவீதம் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94.4 அவ்வளோ சதவீத இடங்கள் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து பார்த்தோம்னா 32 சீட் வந்து நம்மளுக்கு நிரம்பிருச்சு. அது ஒரு 6% சீட் நிரம்பிருச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 575க்கு 575 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4வதா எந்த கல்லூரியை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூருங்க. இது ஒரு யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இல்லை. 2007வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 டிபார்ட்மெண்ட் ரன் பண்றாங்க. நம்மளுக்கு ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு 322 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 322 சீட்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 244 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 76% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 78 ரிமைனிங் இருக்கக்கூடிய 78 சீட்டும் செகண்ட் ரவுண்ட்லேயே நிரம்பிருச்சு. அதுல ஒரு 24% சீட் நிரம்பிருச்சு. இந்த 2 ரவுண்ட்ல 100% இடங்களும் அதாவது 322 சீட்ஸுமே நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அடுத்து 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் ஈச்சனாரி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியானது பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரி, செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய கல்லூரி. 2011வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 11 டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க. மொத்தம் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 757 இடங்கள் கொடுத்துருக்காங்க. 757ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் இவங்களுக்கு எத்தனை சீட் நிரம்பிருக்கு? 126 சீட் நிரம்பியிருக்கு. ஸோ இந்த 126ங்கிறது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 17% இடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பியிருக்குங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எந்த ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் வந்திருக்காங்க. எத்தனை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 603 மாணவர்கள், கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து தெரிய வருதுங்க. 3வது ரவுண்ட்ல 27 சீட்டும் 4வது ரவுண்ட்ல ஒரு சீட்டும் நிரம்பியிருக்கு. டோட்டலா 757க்கு 757 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 2338 ஏசிஎல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், நான் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். 2013வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா 280 சீட் வந்திருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 20 சீட் நிரம்பி இருக்குது. தேர்ட் ரவுண்ட் 124 சீட் நிரம்பி இருக்கு. இப்ப சில பேர் கேட்கலாம், சார் நீங்க ரவுண்ட் 4 போட்டிருக்கீங்க. ரவுண்ட் 4னா என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் தான் நான் ரவுண்ட் 4 போட்டிருக்கேன். ஸோ சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஒரு 25 சீட் ஃபுல்லா இருக்கு.
அப்ப இந்த கல்லூரியில சேர்ந்த மாணவர்கள் எந்த ரவுண்ட சேர்ந்த மாணவர்கள் சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 ரவுண்ட சேர்ந்த மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட 44% மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. டோட்டலா இந்த கல்லூரியை பொறுத்தவரைக்கும் 170 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு சதவீத சீட்ஸ் நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 61% சீட்ஸ்ங்கிறது நிரம்பியிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2342 ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அட்டானமஸ் கல்லூரி. 2011வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 டிபார்ட்மெண்ட் ரன் பண்றாங்க. 269 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் ஒதுக்குனாங்க. ஸோ இந்த கல்லூரியிலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரே ஒரு சீட்டு தான் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 59 சீட் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்டு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 180 சீட் நிரம்பியிருக்குங்க. ஸோ 180 சீட்னா 67% மாணவர்கள் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரவுண்ட்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 14 சீட் நிரம்பியிருக்கு. டோட்டலா கணக்கு போட்டோம் அப்படின்னா 254 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளவு சதவீத சீட்ஸ் நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 95% சீட்ஸ் இந்த கல்லூரியில நிரம்பியிருக்கு. பட் வந்து அதிகப்படியான மாணவர்கள் எந்த எந்த இதுல தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ட் ரவுண்ட்ல தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த கல்லூரி 2349 டேனிஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். பிரைவேட் காலேஜ், நான் அட்டானமஸ் காலேஜ். 2013 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 270 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க 12 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்திருக்காங்க. இது எவ்வளவு சீட்னு பாத்தீங்கன்னா 4% மாணவர்கள் மட்டும் சேர்ந்திருக்காங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்ல தான் அதிகமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. 182 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 67% சீட்ஸ் ஆகும். அடுத்து தேர்ட் ரவுண்ட்ல 60 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல 7 சீட்டும் நிரம்பியிருக்கு. டோட்டலா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 261 சீட் நிரம்பியிருக்கு. எவ்வளவு சதவீதம் நிரம்பியிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 97% இடங்கள்ங்கிறது நிரம்பிருச்சுங்க. அடுத்த கல்லூரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2354 பொள்ளாச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அட்டானமஸ் காலேஜ். 2012 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 249 சீட் வந்து இங்க வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டும் ஃபில் ஆகல. செகண்ட் ரவுண்ட் ஒரு 15 சீட்டு. முக்கியமாக உங்களுக்கு ஃபில் ஆனது தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 124 சீட் ஃபில் ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல தான் 50% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 189 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 76% சீட்ஸ்ங்கிறது நிரம்பியிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2357 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட. 2012 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 8 டிபார்ட்மெண்ட் ரன் பண்றாங்க. இதுல வந்து 872 சீட் வந்து கவுன்சிலிங் கொடுத்திருந்தாங்க. இந்த 872 சீட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 26 மாணவர்கள் மட்டும் தான் சேர்ந்திருக்காங்க. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3% மாணவர்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 620 சீட்டுங்க. இது எவ்வளவு சதவீதம் மாணவர்கள் பாத்தீங்கன்னா 71% மாணவர்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்ல இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதுலயே நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா சேர்ந்த ஒரு கல்லூரியா வந்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கேம்பஸ்னு சொல்லலாம். 3ஆவது ரவுண்ட்ல ஒரு 156 சீட்டும், 4ஆவது ரவுண்ட்ல ஒரு 70 சீட்டும் சொல்லி டோட்டலா இவங்க 872க்கு 872 சீட்டு நிரப்பி 100% இடங்களையும் கவுன்சிலிங்ல நிரப்பியிருக்கிறாங்க. அடுத்து 2360 சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 2012 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரைவேட் காலேஜ், நான் அட்டானமஸ் கல்லூரி. 7 கோர்ஸ் ரன் பண்றாங்க. 262 சீட்டுங்க. இந்த 262 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 41 சீட் ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு மேக்ஸிமம். இவங்க தேர்ட் ரவுண்டோட டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 81% சீட் தேர்ட் ரவுண்ட் நிரம்பியிருக்கு. 212 சீட் நிரம்பியிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல 4 சீட் நிரம்பியிருக்குங்க. டோட்டலா ஃபில் ஆனது பார்த்தீங்கன்னா 258 சீட்டு ஃபில் ஆகி 99% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பட் அதிகப்படியான மாணவர்கள் எந்த ரவுண்ட்ல எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. அடுத்த கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி சசி கிரியேட்டிவ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இது வந்து ஆர்கிடெக்சர் கேட்டகரியில வந்துருவாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோர்ஸ் தான் நடத்துறாங்க. 17 சீட் தான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் ஒரு 6 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து எந்த கல்லூரியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2367 அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் கிடையாது. 2010 ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 412 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 சீட் மட்டும் தான் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 70 சீட் நிரம்பியிருக்கு. உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல தான் அதிகபட்சமா 320 சீட் நிரம்பியிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 7 சீட். அப்ப இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா
தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்லூரி அப்படின்னு தெரிய வருது. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 சீட் கவுன்சிலிங் ஃபுல் ஆகி 97% சீட்ஸ்ங்கிறது நமக்கு நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2377 பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அட்டானமஸ் வந்து கடந்த வருஷம் வரைக்கும் இல்லை, இந்த வருஷம் மேபி வாங்கலாம் இல்லை வாங்கியிருக்கலாம். 2014 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 522 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 522 சீட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 485 சீட் நிரம்பிடுச்சு. அதாவது 93% சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் இருக்க சீட்ல செகண்ட் ரவுண்ட்ல 36 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டும் சொல்லி மொத்தம் 522 சீட்டும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி என்னன்னு பாத்தீங்கன்னா 2650 கிரைஸ்ட் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர்ல இருக்குங்க. இது வந்து 2010 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், நான் அட்டானமஸ் கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க, 434 சீட்டுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டு ஃபுல் ஆகல, செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 39 சீட் நிரம்பி இருக்குங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 320 சீட் நிரம்பி இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 74% சீட் தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு நிரம்பி இருக்கு. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரவுண்ட்ல வந்து அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரின்னு பார்க்கலாம். ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 30 சீட் நிரம்பிருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 90% சீட் இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்குங்க. அடுத்து 2673 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 2010 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது, மேபி இந்த வருஷம் வாங்கியிருக்கலாம். சரிங்களா? இதை வந்து நான் சொல்லியிருக்கிறது லாஸ்ட் இயரோட டேட்டா வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 9 கோர்ஸ் நடத்துறாங்க, மொத்தம் 511 சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 29 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6% மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல 272 சீட் வந்து நிரம்பியிருக்கு. இது ஒரு 53% சீட்ஸ் ஆகும் அவங்களோட டோட்டல் சீட்ல. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 209 சீட், 40% சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்னு சொல்லி மொத்தம் 100% இடங்களையும் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரி. 11 கோர்ஸ் நடத்துறாங்க, 463 சீட்டுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 34 சீட் நிரம்பியிருக்கு, அதாவது 7.3% இடங்கள் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 329 சீட், அதாவது 71% சீட் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 86 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 6 சீட்டும் சொல்லி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 98% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2706 டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்லூரி. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் தனியார் கல்லூரி மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட. இல்ல 11 கோர்ஸ் நடத்துறாங்க, மொத்தம் 669 சீட் ஒதுக்கி இருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 355 சீட் நிரம்பி இருக்குங்க. அதாவது 53% சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பிருச்சு. ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 247 சீட்டு, அதுல ஒரு 37% சீட் நிரம்பிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல 58 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்டும். ஒரு டோட்டலா இந்த கல்லூரியில ஒரு 6 சீட் மட்டும் தான் ஃபுல் ஆகல. 99.1% இடங்கள் வந்து நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். 2000 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் கல்லூரியும் கூட. 17 சீட் வந்து 17 டிபார்ட்மெண்ட் ரன் பண்றாங்க, 843 சீட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 100 சீட்டு, அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12% இடங்கள் நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 555 சீட் நிரம்பியிருக்கு, அதாவது 66% இடங்கள் நிரம்பியிருக்குங்க. தேர்ட் ரவுண்ட்ல 170 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல 11 சீட் நிரம்பியிருக்கு. டோட்டலா 836 சீட் இந்த கல்லூரியில் ஃபுல்லா இருக்கு. 99.2% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். 2000 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துறாங்க, மொத்தம் 513 சீட்டு. இந்த 513 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 410 சீட்டு, அதாவது 80% இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 101 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்டும் நிரம்பியிருக்கு. டோட்டலா 513 சீட், 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு பார்ட் 1 வீடியோ. இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோ வரும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.